ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜாக் அண்ட் ஜோக்கர் எபிசோடு 1ஓட பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அப்படியே நம்ம ஜாக்கு போய் நிற்கிறான்ல, ஒரு வழியாக அந்த பொண்ணை சேவ் பண்ணிட்டான். அடுத்தது திரும்பி பார்த்தா நம்ம ஜோக்கர் பையனை சும்மா வெளுன்னு அந்த ஆள் வெளுத்துக்கிட்டு இருக்கான். ஃபைனல் மூமெண்ட்டாக உனக்கு ஒன்று கொடுக்கணும்லடா, இருடா வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்து அடிக்கலான்னு போக, டே வேணாண்டா, என்னை விட்டுருடா, நான் இப்படியே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கான் ஜோக்கர். அதெல்லாம் விட முடியாது, நீ டேக்வெண்டோ பிளேயர்னு சொல்கிற, கடைசியில் எஞ்சி வந்து நான் அடிச்சிட்டேன்னா இருடா உனக்கு அப்படின்னு சொல்லி குச்சி எடுத்துகிட்டு அப்படியே வர கரெக்டாக குறுக்க வந்து நிற்கிறது நம்ம ஜாக்கு மண்டையில் லைட்டாக அடிபட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கு சும்மா இருப்பானா, வெளுன்னு வெளுத்து ஒரு வழியாக அவனை அடிச்சு போட்டான். போதுண்டா, இதுக்கு மேலே அடிச்சா செத்து போயிட போகிறான், விட்டுரு அப்படின்னு சொல்லி ஜோக்கர் சொல்ல, சரி ஓகே போயிட்டு போன்னு விட்டாச்சு. நீ ஓகேவா, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு அந்த பொண்ணு ஓடி வந்து சொல்கிறா. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்கவே இல்லை, ஒரு நிமிஷம் இரு, உன்னால தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் உனக்கு தான் சண்டை எதுவும் தெரியாதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு மறுபடியும் அந்த பொண்ணு சொல்கிறா. ஓ அப்படியா, சரி நல்லது விடுங்கன்னு சொல்லிட்டு ஜோக்கர்கிட்ட பேசுறதுக்காக அதை ஜாக் ட்ரை பண்ணுறான். பட் ஜோக்கர் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, இந்த பொண்ணு தான் குறுக்க பேசிக்கிட்டே இருக்கா. ஆமாம் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். ஸோ நீ தைரியமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படியும் சண்டை தெரியாமல் சண்டை போட போனில, உண்மையாகவே உனக்கு 10 மார்க் கொடுக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான் ஜோக்கர். ஓ உனக்கு ரொம்ப அடிபட்டுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் போகலாமா? இல்லை இது சின்ன அடி தான், சீக்கிரம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் பார்த்துட்டே இருக்கான். அவன் வாயில் மூக்கிலெல்லாம் பிளட் வந்துட்டே இருக்குது. ஓ அப்படியா, இங்கே பாரு நீ ஃபைன்னு சொல்கிற, ஆனால் இங்கே பாரு உனக்கு பிளட் வருது, நான் தொடிச்சு விடுறேன்னு சொல்லி அதை தொடிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். பட் பிளட்டு நிறைய வந்துகிட்டே இருக்குது, ஸோ நீயே தொடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஜோக்கர் கையில் காய்ச்சிப்பை கொடுக்க, அவனு சரின்னு அந்த பிளட்டெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கான். சரி ஓகே, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா? இல்லை நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே நம்ம போகலாமா, இதுக்கு எல்லா காரணம் அவள் தான் அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்து அப்படியே ஜோக்கர் பையன் முறைச்சிக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு நம்ம ஜாக்கை பார்த்து அப்படியே சொல்லி விட்டுட்டே வர, அப்புறம் 3 பேர் அப்படியே ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு அப்படியே அவளோட ஃபேமிலி ஸ்டோரி, அவளோட ஸ்டோரி எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கா. என் அப்பாவுக்கு நான் தனியாக வெளியே வந்தால் பிடிக்கவே பிடிக்காது, என் அப்பாவுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, அதில் சில பேர் என்னை எப்படி தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்காங்க. நான் அப்பாவுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டேன் தெரியுமா, அதனால தான் அப்படி ஜாலியாக வந்துட்டுருக்கேன். என் அப்பா ரொம்ப ரொம்ப பெரிய ஆள், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அட பாவிங்களா, நான் சொல்கிறது கேட்குறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அது வந்துன்னு சொல்லிட்டு ஜாக் யோசிச்சிட்டே இருக்கா. நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நீ சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கேன். சொல்லுங்கள். தனியாக வந்து உங்களுக்கு பயமா? அது ஒரு பெரிய இது, இந்த உலகத்தில் நான் எப்பயுமே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையுமே மீட் பண்ணணும், தனியாக பார்க்கணும், அதாவது ஆர்டினரியாக இருக்கிற ஏழைகள் எல்லாருமே பார்க்கணுன்னு நினச்சிட்டே இருக்கேன். ஒரு வேளை இவளுக்கு மண்டையில் எதுவும் அடிபட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் பக்கத்தில் போய் ஜாக்கிட்ட கேட்க, அதான் எனக்கும் தெரியலன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்க, இந்த பொண்ணு மறுபடியும் திரும்பி எதுவும் உளறிக்கிட்டே இருக்கா. அப்புறம் இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி ஜாக் அப்படியே ஒரு பர்ஸ் எடுத்து கொடுக்குறான் ஜோக்கர் கையில். இது உங்களோட பர்ஸ் தானே, நான் இன்னும் உள்ளே என்ன இருக்குன்னுலாம் பார்க்கல, சத்தியமாக நான் உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கல, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஜோக்கர் கையில் கொடுக்க, அடப்பாவி தூக்கி போட்டதை திருப்பி கொடுக்குறானேங்கிற மாதிரி அந்த பர்ஸ் அப்படியே கையில் வாங்கிட்டு யோசிச்சிட்டே இருக்கான். தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். ஓகே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசணும், ஸோ எல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் தனியாக பேசலாமா அப்படின்னு ஜாக்கை பார்த்து கேட்க, என்ன பார்த்தா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட ஜாக் கேட்குறான். உங்கள் நம்பர் கொடுக்க முடியுமா, கொடுத்தா நான் பேசுவேன்னு சொல்லி 2 பேர் அப்படியே நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜாக்குக்கு அந்த பொண்ணெல்லாம் பிடிக்கல, அந்த பொண்ணுக்கு தான் ஜாக்கு மேலே ஏதோ ஒரு கண், அதனால் அப்படியே மொபைலில் வாங்கி நம்பரெல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கா. நமக்கு எதுக்கு வம்புன்னு ஜோக்கர் பாட்டுக்கு அப்படியே கேபில் ஏறி அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் நான் சொல்லவே இல்லையே, என் பேர் ரோஸ், நைஸ் டு மீட் யூன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படியே கை கொடுக்க, ஓ சாரி ஐ எம் ஜாக்னு சொல்கிறான். ஜாக்கு ரோஸு, இதை பார்த்தா டைட்டானிக் லவ் மாதிரி இல்லை, ஆனால் இது BL சீரிஸ், ஸோ அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது, கட் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து, மிஸ் ரோஸ் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணுறான். மிஸ் ரோஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க இங்கே தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல, எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே நம்ம ஜாக்கு. அவங்கள நாங்கள் காப்பாற்றிட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நீங்கள் பேசிகிட்டே இருக்க, நீங்கள் காரில் வரீங்களான்னு சொல்ல, சரி ஓகே நான் போகிறேன், ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணு, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி பண்ண நான் ரெடியாக இருக்கேன், எப்போ வேணாலும் கூப்பிடு, இல்லை மெசேஜ் பண்ணு, என்கிட்ட டச்லேயே இருங்க, பாய் ஹீரோன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க, அவனுக்கு அடிபட்டுருக்குல, ஸோ பாட்டி மருந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. ஏன்டா இப்படி தேவையில்லாமல் அடி வாங்கிட்டு வந்துட்டே இருக்க, உனக்கு ஏன்டா இப்படி இருக்கோ தெரியல, இங்கே பாரு இப்போ மூஞ்சி நல்லா வீங்கி கிடக்குதுன்னு சொல்லி பாட்டி அப்படியே அடிப்பட்ட இடத்துலலாம் மருந்து போட்டுட்ருக்காங்க. பாட்டி நான் யார்கிட்டையும் சண்டையெல்லாம் போடல பாட்டி, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை ஹெல்ப் பண்ணலான்னு போனேன், அவ்வளோதான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே அதுவும் இல்லாமல் அங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமான்னு சொல்ல, ஆமாம் ரொம்ப முக்கியம், நீ எப்போ பார்த்தாலும் மூஞ்சியில் முதுகுலன்னு டேட்டோ வாங்கிட்டு வா, இது ஏதோ உனக்கு வேலையாக போச்சு, இதோட
மந்த்து ஸ்டார்டிங்கில் அடி வாங்கினா மந்த் எண்டுலேயே அடி வாங்கிட்டேன், இப்படியே வாங்கிட்டே இருப்ப போல இருக்குன்னு சொல்லி பாட்டி திட்டிகிட்டே இருக்க, ஆமாம் பாட்டி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோ கிட்ட கட்டாச்சு, இப்போ லிப்ஸ் கிட்ட கட்டாயிருக்கு, அதுக்கப்புறம் என் தலை உடஞ்சிருமான்னு சொல்ல, உன் தலை தானே இரு நானே அடிக்கிறேன்னு சொல்லி பாட்டி கரண்டி மாதிரி ஒன்று இருக்குது கையில் எடுத்து அடிக்கலான்னு போக, பாட்டி நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன், ப்ளீஸ் பாட்டி அதெல்லாம் வேணாம் ப்ளீஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி அடிப்பட்டா என்னோடய ஹார்ட்டு அப்படியே ஃபுல்லாகிடுச்சு தெரியுமான்னு சொல்ல, என்னடா சொல்கிற, இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி, நான் உண்மையாகவே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிருக்கு. அதாவது என்னதான் டேக்வாண்டோ ஒன்று நல்லா பண்ணாலும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணும்போது அப்போ தான் புரியுது எனக்கு இது எவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லை. நேஷ்னல் டீமுக்கு போகணும், வின் பண்ணணும், பணம் வேணும், அதை பற்றிலாம் நான் எதுவுமே திங்க் பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் தேவையில்லை பாட்டி. அதாவது தைரியம் ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட தைரியம் இருந்தாவே போதும். அதுலேயே நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி. இப்போ தான் என்னோடய வழி எதுன்னு நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுதான் பண்ண போகிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன். நான் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது டேக்வெண்டோக்காக என் ஸ்கூல் ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறான். ஸோ பாட்டிகிட்ட சொல்லிட்டே இருக்கேன், என்னடா சொல்கிறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருங்க பாட்டின்னு வேகமாக போய் பீரோ ஓப்பன் பண்ணி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து சார் பிளான் போடலாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதாவது இவனோட அந்த ஸ்கூல் ட்ரீம் ஸ்கூல் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிட்டே இருக்கான். அதாவது இந்த இடத்துல ஸ்கூல் இருக்கணும், இந்த இடத்துல டெஸ்க் இருக்கணும், 6 சீட் இருக்கணும்னு சொல்லி அப்படியே ஒரு பெரிய ட்ராயிங்கே வரைஞ்சிட்ருக்கான். ஸோ பிளாக் போர்டு அது இதுன்னு சொல்லி என்னென்ன அங்கே இருக்குமோ அது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டே இருக்கான். அதாவது டீச்சர் ஜாக் இங்கே தான் நிற்பாங்க, டேக்வெண்டோ போஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்று அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். பாட்டிக்கு அதை கேட்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்குது. சிரிச்சிட்டே இருக்க, இங்கே நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே அவங்களுக்கு நான் கொடுப்பேன். வெளியே ஒரு ரூம் இருக்கணும் கண்டிப்பாக. அதாவது அங்கே சைனீஸில் டம்ப்ளிங்ஸ்லாம் விற்க ஆரம்பிப்பாங்க, அது நீங்கள் தான்னு சொல்லி பாட்டிக்கிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு அவனோட கனவை அப்படியே சொல்லிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து நம்ம ஜோக்கர் பையன் வீட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டான். யாரும் பார்க்கக்கூடாதுன்னு மெல்ல போக அப்பா மாடிக்கிட்டு நின்று லைட் ஆன் பண்ணிவிட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருக்க, லூசுத்தனமாக குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன்ப்பா அதனால தான் அப்படின்னு சொல்ல, நீ லூஸாடா, ஏன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, என்ன சொன்னாலும் அது உனக்கு புரியவே புரியாதா, நீ வெளியே போனால் ஒரு ஹீரோன்னு நினைப்பா, உனக்கு ஹீரோ மாதிரியே பிஹேவ் பண்ணிப்பியா, குடிச்சா நீ பெரிய இவனா அப்படி இப்படின்னு சொல்லி அப்பா எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோ திட்டிகிட்டு இருக்காரு நம்ம ஜோக்கர் எதுவுமே பேசாமல், அப்பா நான் சொல்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஹீரோ தான், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஹீரோவாகவே இருந்துட்டு போகிறேன், விட்டுருங்கப்பா, நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணல, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் திருடுவேன், பொய் சொல்லுவேன், இதை தான் நினச்சிட்டு இருக்கீங்க, என்றைக்குமே நான் என்ன சொல்கிறேன்னு கூட நீங்கள் கேட்டதே கிடையாது, எப்பயுமே நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னு ஒரே ஒரு தடவை அது கேட்டிருக்கீங்களா, நான் இப்போ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் கூட கேட்காம என்னோட பாஸ்ட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் கண்டிப்பாக என்னை பற்றி திங்க் பண்ணவே மாட்டீங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் பேட் பீப்புள், நான் பேட் பீப்புள், ஆனால் நான் அப்படி கிடையாது, உங்களோட ப்ராப்ளம் நான் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆமாடா நீ உன்னை ஹீரோன்னு நினச்சிட்ருக்க அப்படித்தானே, சரி நீ ஹீரோவாகவே நினச்சிக்கோ, ஒழுங்கா வீட்டுக்குள்ளே போ, உனக்கு இன்டர்வியூ இருக்குது போய் படிக்கணும், முதல்ல அதை பார்த்துக்கோ, அதை விட்டுட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் பாரு, உன் தம்பியை பாரு அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு, டேய் போய் அவன் காயத்துக்கெலாம் மருந்து போட்டு அவனை வீட்டிலேருந்து வெளியே வராமல் பார்த்துக்கோ, அவனுக்கு நாளன்னைக்கு எக்ஸாம் இருக்குது படிக்கணும், ஸோ நாளைக்கு ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இரு, அது மட்டும்தான் உனக்கு வேலைங்கிற மாதிரி அப்பா சொல்லிகிட்டே இருக்க, ஓ நான் ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன், அதை பற்றி உங்களுக்கு என்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கவலை இல்லை, பேத்தட்டிக்காக நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத மட்டும் நான் கேட்கணும் கரெக்டாப்பா அப்படிங்கிற மாதிரி ஜோக்கருக்கு இன்னும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். சரிப்பா நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் பாட்டுக்கு அப்படியே ரூமுக்கு போக, அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்க, சேம் டைம் அடுத்து சார் எங்கே படிக்கலாம் போகல, அடுத்த நாள் ஒரு பேங்க்கில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக போக அந்த செக்யூரிட்டி பையன், சார் நீங்கள் யாருன்னு சொல்ல, நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கேன் உனக்கு தெரியாதான்னு சொல்ல, ஓ அப்படியா அங்கேருந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே மேனேஜர் வராங்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மாட்டிக்க போகிறோமேங்கிற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜோக்கர் பையன் யோசிச்சுட்டே இருக்க, உன்னை பார்த்தா நல்லா தான் இருக்க, பட்டு நான் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு உன்னை பற்றி கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ண என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா, ஆல்ரெடி மேனேஜர் அங்கேருந்து வராங்கன்னு உனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதை கூட நீ கண்டுக்காமல் உன்னோட வேலையை நீ பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்க, உனக்கு என்னை பற்றி கவலை இல்லை அப்படித்தானே, மேனேஜர் எப்படி போனாலும் பரவாயில்லையா அப்படி இப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் நான் மறந்து போயிட்டேன், ஆல்ரெடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, சாரி மேனேஜர் மன்னிச்சிருங்க வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே ஜோக்கரை கூட்டிகிட்டு போக, நான் தப்பிச்சேன் பார்க்குற மாதிரி ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது ஜோக்கருக்கு. சுற்றி பார்க்க அங்கே எல்லோரும் பிஸியாக ஒர்க் பண்ண, ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி லூஸ் மாதிரி உட்காந்துருக்கா, இவ தான் சரியான ஆளுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பொண்ணு பக்கத்தில் போய், உன்னை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி இருக்குது, என்னம்மா பிரச்சனை எது வந்தாலும் சொல்லு, நான் புதுசாக வந்திருக்க மேனேஜர்னு சொல்ல செக்யூரிட்டியை இன்ஃபார்ம் பண்ணுறான், இது மேனேஜர் இப்போ தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியே சார் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை சார், என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா, நான் உன்னை பார்த்துக்கிறேன், என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு சொல்ல, நான் உன் பிரச்சனையை முடிச்சு வச்சிடறேன், நீ அதுக்குள்ளே எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டு வரியா,
சரி சார், ஓகே சார், அப்புறம் செக்யூரிட்டி கோடு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்னு சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அது அது வந்து அது எப்படி சார் சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த பொண்ணு அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சுற்றி சுற்றி யாராவது பார்க்குறாங்களான்னு ஒரு டைம் பார்த்துட்டு அப்படியே குனிஞ்சு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க. இதை கேட்டவுடனே ஜோக்கருக்கு புரிஞ்சிருச்சு, இவ கண்டிப்பாக வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு. சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்ல, சார் 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 9876 சார் அதுதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார், அப்புறம் பேங்க்கில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், ப்ராப்ளம் பெருசாயிரும் சார்னு சொல்ல, நான் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட மட்டும்தானே கேட்டிருக்கேன், விடு நான் பார்க்குறேன்னு சொல்ல, சரி சார் நீங்கள் இந்த ஒர்க்கை மட்டும் முடிச்சு வைங்க, நான் அதுக்குள்ளே போய் உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அப்படியே போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது போய் அந்த பணத்தை எடுக்கணுங்கிறதுக்காக ஜோக்கர் எதோ பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா ஒர்க்கும் தெரிஞ்ச மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏதோ பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, செக்யூரிட்டி அங்கே நின்று போகிற மாதிரி தெரில, உனக்கு வேலை இருந்தால் போய் பாருடா நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவனை அந்த பக்கம் அனுப்பி வைக்க, கரெக்டாக அந்த பொண்ணு வேறு வந்து நிற்கிறா. ஐயோ எதுவும் மறந்துட்டாலே, ஐயோ வந்துட்டாலேங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜோக்கருக்கு. சார் நான் கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு என்ன மாதிரி காஃபி பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி காஃபி உங்களுக்கு போட்டு வந்துடுவேன்னு சொல்ல, எனக்கு அமெரிக்கானோ ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி கொண்டு வான்னு சொல்ல, சரி சார்னு போகிறா. அப்புறம் டக்குன்னு திரும்பி, சார் சார் நான் மறந்துட்டேன், ஹாட்டாக வேணுமா இல்லை ஐஸ்டு வேணுமா, ஐஸ்டே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் ஒர்க் பண்ண போகிறான். கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அந்த பொண்ணு வேகமாக வந்து, சார் இன்னொன்று சுகர், சுகர் சுகர் போடுங்க போடுங்கன்னு சொல்ல, தேங்க்யூ. அப்புறம் சார் நான் இன்னொன்று மறந்துட்டேன், ஒருத்தன் லோனுக்காக இங்கே வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஸோ அவனுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா, அவனை வேணா அனுப்பி வைக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக, சரி போன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்க. லோன் வாங்க வந்தவன் வேறு யாரும் கிடையாது, அவன் வந்து நம்ம ஜாக்கு பையன். ஜாக்கு ஜோக்கரை பார்த்தனையும், சார் நீங்களா, நான் நினச்சி கூட பார்க்கல உங்களே இங்கே மீட் பண்ணுவேன்னு, நீங்கள் இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா, சே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எனக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் பேங்க் மேனேஜரா, ஸோ நீங்கள் நேற்று ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலியை பற்றி சொன்னதுப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, உங்கள் ஃபேமிலியை உங்களை ஏற்றுக்கலாங்கிறதுக்காக இந்த வேலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, பரவாயில்ல சார், ரொம்ப ப்ரெஷர் பண்ணி உங்களை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களான்னு சொல்ல, அந்த மாதிரி கிடையாது விடு பார்த்துக்கலாம், சரி ஓகே நீ எதுக்காக இங்கே வந்த, லோன் வாங்குறதுக்காக வந்தேன் சார். லோன் வாங்கவா, ஆமாம் சார் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், இது கொஞ்சம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மை கையில் கொடுக்குறான். ஸோ அந்த லோனுக்கான அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே அவன் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கான். அடுத்து இவனோட ஸ்கூலுக்கான அந்த பிளான் நேற்று பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துருப்பான்ல, அந்த பிளான் அப்படியே அவன் ட்ரா பண்ணி அதை அப்படியே வச்சுருக்கான். அதை பார்க்கவும் ஒன்றுமே புரியவே இல்லை நம்ம ஜாக் பையனுக்கு. இது என்னதுன்னு சொல்லி கேட்க, சார் இது ஒரு ஸ்கூலு, ஸோ நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கு அது பிடிக்குதா புரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது வந்துன்னு சொல்ல, சார் நான் வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன் உங்களுக்கு, அது ரொம்ப கஷ்டம் கிடையாது, நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி சொல்லுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க, எனக்கு ஒரு பெரிய ஸ்கூலு, அதாவது கிட்ஸ்க்கான என்னோடய கம்யூனிட்டியில் இருக்க குழந்தைகளுக்காக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கதை. நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோ நல்லாலாம் படிக்கவே மாட்டேன், நான் ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். என் பேரண்ட்ஸ் வந்து இறந்ததுக்கப்புறம் எனக்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து எப்படி படிக்கிறதுன்னு கூட தெரியாமல் டொனேஷன் வாங்கின புக்ஸை வச்சு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. சைடில் சின்ன சின்ன வேலையும் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டேக் பண்ணோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா தான் அதை வச்சுருந்தாரு. ஸோ அவர்கிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் ஆக ஆரம்பித்தேன். அப்படியே பழக எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய கம்யூனிட்டியில் இருக்க குழந்தைகளுக்கு எல்லாமே இதை சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதாவது புவர் பீப்புளாக இருப்பாங்களா, அவங்க எல்லாருக்கும் இதை நான் ஈஸியாக சொல்லித்தரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி, அவங்களோட ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. நம்மள சூப்பர் ஹீரோவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி குழந்தைகளை மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, நல்ல ப்ராஜெக்ட் தான், இதுக்கு முன்னாடி நீ லோன் வாங்க வந்ததே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜோக்கர் ஜாக்கை பார்த்து கேட்க, நிறைய டைம் வந்திருக்கேன் சார், நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், பட் யாருமே எனக்கு எந்த லோனும் தரல. என்னை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் அத்லெட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், பட் அப்படி ஆக முடியல. அட்லீஸ்ட் இந்த மாதிரி அது ஆகணும்னு தோணுச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. எல்லா பேங்க்லேயும் கேட்டேன், ஒரு பேங்க்கில் கூட என்னோடய லோனை அப்ரூவ் பண்ணவே இல்லை. கடைசியாக இந்த பேங்க்கில் கிடைக்கும்னு சொன்னாங்க. யாருமே என்னை நம்பவே இல்லை சார், என்னை நம்பி இந்த வேலையும் யாருமே கொடுக்கல. ஒருத்தவங்க சொன்னாங்க, கண்டிப்பாக இங்கே நீ வா, இங்கே உனக்கான சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி. அதுக்காக தான் இங்கே வந்தோடனே எனக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும்னு தோணுதுன்னு சொல்ல, உனக்கு சைன் பண்ண யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது எனக்கு யாருமே இல்லை சார், சைன் இல்லைன்னா இங்கே அப்ரூவ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சொல்ல, அது வந்து அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அமைதியாக இருக்க, வேணா ஒன்று பண்ணலாம், நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக சிரிச்சேனா அந்த பாலிசியில் உனக்குலாம் லோன் தர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கர் அப்படியே பார்க்க, என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லி அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ஜாக்கு. சிரிப்பை பார்த்த உடனே ஜோக்கருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக சிரிக்கிற, உன் சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குது, கண்டிப்பாக உன்னோட கனவு நினைவாகும், அதுக்கு நான் கேரண்டி, உனக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, உன்னை மாதிரி ஒருத்தன் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது அது எப்படி நான் தடுக்க முடியும், கண்டிப்பாக உனக்கு லோன் தரேன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த அந்த ஃபார்மை அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் உனக்கு லோன் அமௌண்ட் வந்துடும், நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருன்னு சொல்லிட்டு வேகமாக போய் அங்கே காசு இருக்க இடத்துக்கு போய் அந்த பாஸ்வேர்டெல்லாம் போட்டு காசெல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டான். ஸோ ஓப்பன் பண்ணி பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வர அங்கே நம்ம ஜாக் பையன் நிற்கிறான். அப்புறம் அவன் கையில் கொஞ்சம் பணம் கொடுக்க அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுது நம்ம ஜாக்குக்கு. அப்படியே ஜோக்கரை ஹக் பண்ணிவிட்டு, நான் நினச்சி கூட பார்க்கல லோன் வாங்குறது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு, இப்போ தான் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, அப்புறம் மறந்துட்டேனே, இந்தாங்க உங்கள் கர்ச்சீஃப் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லி ஜோக்கர் இது கொடுக்க, இல்லை இதை நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க, ஒரு கர்ச்சீஃப் நான் வாங்க மாட்டேனா, அப்புறம் உங்கள் பேர் நான் சொல்லவே இல்லையே, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். என் பேர் ஜோக்கர்னு சொல்ல, ஓ ஜோக், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க, என்னோடய மொபைல் நம்பர் உங்களுக்கு எழுதி தரேன், இதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா டக்குன்னு ஜோக்கர் அங்கேருந்து போயிட்டான். ஐயோ அவருக்கு வேலை எதுவும் இருந்திருக்கும், போயிட்டார் போலங்கிற மாதிரி. ஒரு வழியாக லோன் கிடச்சிச்சிங்கிற ஹாப்பினஸ் அவனுக்கு அப்படி இருக்குது. அப்பா ஹாப்பியாக இருக்குது, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாக அந்த லோன் பேப்பர் அமௌண்ட்லாம் கையில் எடுத்துகிட்டு இதை பாட்டிக்கிட்ட சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான். இன்னும் எல்லா கடனும் முடிய போகுது பாட்டி, டின்னர் எனக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணி வைங்க, எனக்கு பிடிச்ச எல்லாமே அதில் இருக்கணும் சரியா, ஒரு வழியாக எனக்கு லோன் கிடச்சிச்சின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண கரெக்டாக அங்கே செக்யூரிட்டி வராரு. அங்கிள் நீங்கள் சொன்னபடி எனக்கு லோன் கிடச்சிருச்சு, ஃபைனலி இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடணும், கிடச்சிருச்சு அவனுக்கு, எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல, ஓகே அங்கிள் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டான். ஆக்சுவலி அவன் வெளியே வந்து வீட்டுக்கு அப்படியே ஹாப்பியாக வந்துட்டுருக்க, அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப் நிற்குது. 2 போலீஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட. இதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜாக்குக்கு. என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. வேகமாக போய் பார்க்க, பாட்டிகிட்ட என்னாச்சு பாட்டின்னு சொல்லி கேட்க, ஜாக் நீ வந்துட்டியா, இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல, ஆல்ரெடி உங்களை பார்க்கத்தான் இங்கே நாங்கள் வந்தோம், பேங்க்கில் பணம் திருடு போயிருக்கு, அதை எடுத்தது நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க, பேங்க்கில் பணம் எதுவும் மிஸ் ஆனது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, இல்லை உங்ககிட்ட விசாரிக்க தான் வந்திருக்கோன்னு சொல்ல, இல்லையே என்னை பொறுத்த வரைக்கும் திருடு எதுவும் பண்ணலையே, நான் எதுவுமே பண்ணலை, என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னு சொல்ல, உங்களை சர்ச் பண்ணணும், செக் பண்ணணும், கொடுங்க பார்க்குறேன்னு சொல்லி அவங்க கையில் அந்த அதாவது ஜாக் கையில் இருக்க அந்த என்வலப்லாம் வாங்கி பார்க்குறான். அதில் கொஞ்சம் பணம் இருக்குது, அப்புறம் அந்த ஃபார்ம் எல்லாமே இருக்குது. அந்த பணத்தை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுது போலீஸ்க்கு. சார் பணம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, அங்கே திருடு போன பணம் உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்ல, நீ என்ன ஆச்சு, என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி பாட்டி கேட்க, பாட்டி ஒன்றும் இல்லை, நான் எதுவுமே பண்ணல, இங்கே பாருங்கள் நான் எதுவும் முதல்ல என்ன புரிஞ்சுக்குங்க, இது என்னோட பணமே கிடையாது, லோன் அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ணி அதுக்காக எனக்கு கொடுத்த பணம் தான் இது, இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, ஓ இன்னைக்கு உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா, இன்றைக்கி எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்ல, அதை கேட்கும்போது ஜாக்குக்கு இன்னும் ஒன்றும் முடியல. அதுக்குள்ளே பாட்டி அப்படி கீழே விழுக போக அந்த போலீஸே பாட்டியை பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு தெரியல, நம்ம அங்கே போய் பேசிக்கலாம், உங்களுக்கு அந்த திருடன் ஜோக்கருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்டுட்ருக்க, அது கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை அந்த ஜோக்கரை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் சொல்கிற ஜோக்கரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே பாருங்கள் அந்த திருடனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, ஜாக் என்ன பண்ணி வச்சுருக்க, நீ திருடனான்னு பாட்டி திரும்ப கேட்டே இருக்காங்க. இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவங்க தப்பாக எதுவும் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோக்கரும் வந்துடுறான். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஜோக்கருக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படியே அங்கே நின்று அழுதுகிட்டே இருக்கான். இங்கே அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னலான மூமெண்ட் போயிட்டே இருக்கு. போலீஸ் இன்னைக்கு உன்னை கூட்டிகிட்டு போய் ஆகணும் வாப்பான்னு சொல்லி தரன்னு நம்ம ஜாக்கு பையனை இழுத்துட்டு போக, அதை பார்க்கும்போது ஜோக்கர்னால அதை நம்பவே முடியல. பாட்டி நான் எதுவுமே பண்ணல, என்னை நம்புங்க பாட்டின்னு சொல்ல, பாட்டி ரொம்ப கெஞ்சி அழுகுறாங்க. பட் இந்த போலீஸ் அந்த மாதிரி எதுவும் விட்டு தர மாதிரி தெரியல. ஜாக்கை இழுத்துட்டு போக பாட்டி அப்படியே அழுதுகிட்டே நிற்க, இந்த பக்கம் நம்ம ஜோக்கர் பையனும் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் புரியல. இப்படி நம்மனால அவன் மாட்டிக்கிட்டானேங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவனும் இங்கே அழுதுகிட்டே இருக்க, எமோஷ்னல் மூமெண்ட் இந்த பக்கம் போய்கிட்டே இருக்குது. அடுத்து இங்கே வீட்டில் தான் காட்டுறாங்க. வீட்டில் அப்பாவை பார்க்குறதுக்காக ஜோக்கர் வந்து நிற்க, என்னடா ட்ரெஸ் பண்ணியிருக்க, என்னடா நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு போல அவனை வீட்டில் இருக்க சொன்னால் வீட்டில் இல்லாமல் எங்கே போனேன்னு சொல்லி அப்பா கத்திக்கிட்டே இருக்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுருக்கான். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் அவன்கிட்ட கத்திக்கிட்டே இருக்கீங்க, நீ முதல்ல வா உள்ளே போகலான்னு சொல்லி கூப்பிட, இல்லை நான் வரலன்னு சொல்லி, அதாவது இது வரைக்கும் நம்ம ஜோக்கர் பண்ண அத்தனை திருட்டையும் அவன் ஒத்துக்கிட்டான். அதாவது நீங்கள் என்னை நம்பவே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல, நான் ஹீரோ கிடையாது, நான் உண்மையாகவே ஹீரோவே கிடையாது, நானே என்ன ஹீரோன்னு நினச்சிக்கிட்டது எல்லாமே போய் எல்லாமே தப்பு தான், நான் ஹீரோ இல்லை,
நான் ஒரு திருடன், உங்களுக்கு தெரியாமல் நிறைய திருட்டு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, இப்போ கூட ஒரு பேங்க்கை தான் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதெல்லாம் கேட்கும்போது அப்பாவுக்கு நம்பவே முடியல. ஏன்டா போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா இது உண்மை தான், நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்ன எல்லாமே போய், ஆனால் இது உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்க கரெக்டாக போலீஸ் வருது. அதாவது போலீஸ்க்கு இவனே இன்ஃபார்ம் பண்ணிட்டான், நான் தான் அந்த பேங்க்லேருந்து திருடினதுன்னு சொல்லி. ஸோ போலீஸ் வந்து நிற்க, இங்கே ஜோக்கர் யாருன்னு சொல்லி கேட்க, டக்குன்னு கையை தூக்கிட்டு நான் தான் அப்படின்னு சொல்கிறான். என்னடா பண்ணுற, ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு அப்பா கேட்க, அதுக்குள்ளே இது பண்ணதெல்லாம் நான் தான், இதுக்கான எவிடன்ஸ் என் வீட்டுக்குள்ளே இருக்குது, நான் எங்கெங்கே என்னென்ன பண்ணேங்கிறத பற்றி என் ரூமில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டே அப்படியே ஜோக்கர் நிற்க, அப்பானால இது நம்பவே முடியல. அம்மா தான் ஒரு பக்கம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்க, ஜோக்கரை ஒரு வழியாக அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் இவன், இன்னொரு பக்கம் அங்கே அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் நம்ம ஜாக் ஒரு வழியாக வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஒரு வழியாக நீ திரும்பி வந்துட்ட, இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல, என் மேலே எந்த தப்பும் இல்லை பாட்டி, அதனால நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். பாட்டியும் பேரனும் பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா இவங்க கடன் கொடுத்த ஒருத்தன், அவன் ஒரு பெரிய மாஃபியா கேங் மாதிரி இருக்கு அவனை பார்க்குறக்கு. ஸோ அடியாளெல்லாம் வச்சுருக்கான். நீ பணத்தை ரெடி பண்ணிட்டியா, இன்னைக்கு தான் அவனுக்கு கொடுத்துருக்க லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி அவன் கேட்க, இப்போ என்கிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் இல்லைனா நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியுதா, என்கிட்ட நீ வேலைக்கு வரணும்னு சொல்ல, பாட்டி நான் வேணா உங்ககிட்ட வீட்டு வேலை பார்த்தாத கடனெல்லாம் அடைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு எனக்கு ஆள் இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு வேணும்னு ஜாக்கை பார்த்து சொல்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜாக் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஒரு ரிங் ஒன்று வச்சுருக்கான், அதை வந்து அந்த பாஸ் கிட்ட அவன் கொடுக்குறான். வா இதுக்கப்புறம் உனக்கான வேலை இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லி ஜாக் அப்படியே கூட்டிகிட்டு போக, பாட்டி வேணான்னு ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் அப்படியே காரில் ஏறி நம்ம சார் ஜோக்கர் உட்காந்துருக்கான். எப்படியாவது உன்னை பார்த்து உன்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லி அந்த கர்ச்சீப்பை வச்சு ஒரு பக்கம் இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என் வாழ்க்கையில் உன்னை நான் இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி ஜோக்கரை அப்படியே மனசுக்குள்ளே திட்டிகிட்டே ஜாக் உட்காந்துருக்க. இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்குது. செகண்ட் எபிசோடு அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோடுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.